தெய்வங்களுக்கு பழமும் பாலும் படைக்கிறப்போ கருப்பசாமிக்கு மட்டும் ஏன் சுருட்டும் சாராயமும் படைக்கிறோம்? இது ஏதோ கெட்ட பழக்கம் கிடையாது. இதுக்கு பின்னாடி ஒரு போர்க்கள வீரத்தோட ரகசியம் இருக்கு. கருப்பசாமி ஒரு வேட்டை தெய்வம் மற்றும் எல்லை காவலன். நள்ளிரவு நேரத்துல காடு மேடுன்னு ஊரை காவல் காக்கிறப்போ வர்ற கடும் குளிரையும் களைப்பையும் போக்க பழைய காலத்து வீரர்கள் பயன்படுத்தினது தான் இந்த சுருட்டும் சாராயமும். இன்னொரு முக்கியமான காரணம் மூலிகை ரகசியம். அந்த காலத்து சுருட்டுகள் வெறும் புகையில இல்ல, அதுல பல மூலிகைகள் கலந்திருக்கும். காட்டில் இருக்கிற விஷப்பூச்சிகள் கிருமிகள் அண்டாம இருக்கவும், விஷக்கடி ஏறுனா அதுக்கு மருந்தாகவும் இந்த முறையை பயன்படுத்தினாங்க. கருப்பசாமி ஒரு சாதாரண மனிதனா நம்மோடு வாழ்ந்த ஒரு வீரன். அவருக்கு பிடிச்ச விஷயங்களை அவர் மறைவுக்கு பின்னாடி அவருக்கு படைச்சு அவரை ஒரு குடும்ப உறுப்பினரா மக்கள் கொண்டாடுறாங்க. இது பக்தியை விட பெரிய பாசம். உங்க ஊர்ல கருப்பசாமிக்கு வேற என்ன விசேஷமா படைப்பீங்க? கமெண்ட்ல சொல்லுங்க. எங்கள் குலசாமின்னு ஒரு லைக் போட்டுட்டு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.